அக்ஷய திருதிக்குள்ள 10,000 எட்டிடுமா? அதுதான் இப்போ சொல்ல வந்தேன். நார்மலாக பார்க்க போனால் அந்த 10,000ன்ற விலை இந்த வருட கடைசி டிசம்பர் 31க்குள்ளே நிர்ணயிக்கப்பட்ட தொகை அந்த விலை. ஆனால் போகிற ஸ்பீடை பார்த்தோம்னா 7,000 ரூபா ஒரு கிராம் ஒன்று 7,150 ரூபா அப்படின்றது ஜனவரி 1ஆம் தேதி 2025 இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 4 மாதம்தான், அதுக்குள்ளேயே 9,290 ரூபா வந்திருக்கு. அப்படின்னா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே, ஏன்னா தங்கத்தினுடைய தேவைப்பாடுகள் நிறைய இருக்குது. மற்ற இது இல்லாமல் இந்த ட்ரேட் வார்ன்னு சொல்கிற விஷயங்கள் நாளுக்கு நாள் வலுப்பெற்றுட்டு இருக்கு. அதனால் 10,000 ரூபான்றது வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அட்சய திருதி அன்னைக்கு ஹிஸ்டாரிக்கல் ரேட் 10,000 ரூபான்னு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, கண்டிப்பாக வரும். ஒரு குழுவா மக்கள் நகையை வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா சிறிதா வாங்கணும்னா அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களா? எப்பயுமே ஒரே ஒரு ரீசனுங்க. முதல்ல அந்த மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நகைச்சீட்டுன்னு ஒன்று வெறும்னு அமௌண்ட் மட்டும் கட்டிட்டு அதனுடைய முதிர்வு காலம் வந்தோடனையும், முதிர்வு காலம் ஒரு 50,000 ரூபா சேர்ந்துருச்சு அப்படின்னா 5,000 ரூபா கட்டுறாங்கன்னா 15 மாதம் 75,000 ரூபா சேர்ந்துருச்சுன்னா அந்த 75,000 ரூபாய்க்கு நகை எடுக்கலாம். ஆனால் அவங்க 5,000 ரூபா கட்டுறப்போ ஒரு சவரன் 40,000 ரூபா இருக்கும். முடிஞ்சு 75,000 ரூபா கட்டி அந்த மெச்சூரிட்டி வர டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சவரனோட விலையே இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இப்போது ஆவரேஜ் கோல்டு ஸ்கீம்னு சொல்லிட்டு மாதம் எவ்வளோ பணம் செலுத்துகிறாங்களோ அந்த பணத்தை கோல்டு ரேட்டாக கன்வெர்ட் பண்ணி அது அவங்க கணக்கில் கோல்டாகவே வர வைக்கப்படும். அந்த மாதிரி ஸ்கீம் இருக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் வாடிக்கையாளர்களுக்கு. அதனால் இன்னும் ஏறுனா கூட அவங்க ஏறுதேன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு வாங்காமல் விட்டால் அது அடுத்த தூரத்தில் போய் நிற்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ முடியுமோ அதை இந்த மாதிரி சிறு சேமிப்பு நகை சேமிப்பு திட்டத்தில் போட்டு, அதுவும் வெயிட்டட் ஆவரேஜ் ஸ்கீமில் போட்டாங்கன்னா அதிலிருந்து இவங்க தப்பிச்சுக்கலாம். பின்வரும் காலங்களில் கூட அது விலை ஏறினா கூட இவங்களுக்கு இந்த பழைய ரேட்லேயே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால் அதை யூஸ் பண்ணலாம். நீங்க சொல்ற மாதிரி இந்த சீட்டு மூலியமா போட்டு மந்த்லி ஸ்கீமிங்ல சீட்டு 15 மாதங்கள் அந்த மாதிரி சீட்டு மூலியமா போட்டு நீங்க நகையை சேமிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா சார்? ஆமாம், சீட்டு நகை போடுறது அது பெஸ்ட்டு. இல்லை கையில் பணம் இருக்குது அப்படின்னு சொன்னாச்சுன்னா அந்த பணத்தை கொண்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு பயம் இருக்குது, ஐயோ கோல்டு ரேட்டுடைய பார்த்தீங்கன்னா இன்னும் விலை ஏற ஆரம்பிக்குமே, இல்லை இறங்குமா அப்படின்னு ஒரு நியாயமான பயம் கூட வரும் யாருக்குமே, ஒரு இன்வெஸ்டர்ஸ்ன்ற பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி வந்தால் கூட அவங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு தன்கிட்ட ஒரு 5 லட்சம் இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னா இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. அதில் ஒரு 50% இன்னைக்கு பண்ணுங்க. ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க. 2 நாள் வெயிட் பண்ணுறப்பே உங்களுக்கு தெரியும், திருப்பியும் ஏறிடுச்சுன்னா இமீடியட்டாக பண்ணுங்க, இல்லை கொஞ்சம் குறைஞ்சிடும். இதுதான் நான் சொல்கிற அட்வைஸ். எப்பயுமே கடன் வாங்கி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கையில் இருக்க பணத்தில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அது இப்போ இருக்கிற லெவலில் கண் மூடி இன்வெஸ்ட் பண்ணலான்ற லெவலில் தான் இருக்குது தங்கத்தை பொறுத்த வரைக்கும். சார் இந்த சிறு சேமிப்பு திட்டம் இப்போ சொல்லியிருந்தீங்க, அது எப்படி இப்போ இன்னைக்கு ரேட்ல தானே சார் அது எடுத்து வைப்பாங்க? மில்லி இன்னைக்கு ரேட்ல தான் எடுத்து வைப்பாங்க. அப்போ எடுத்து வைக்கிறதுனா லாபம் அடைகிறது வாடிக்கையாளர்களா இல்லை விற்பனையாளர்களா? இல்லை, இது கண்டிப்பாக லாபம் அடைகிறது வாடிக்கையாளர்கள் தான். கடந்த ஒரு 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த மாதிரி ஸ்கீமில் போட்டிருக்காங்களோ அது எல்லாமே அவங்க அன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி போடுறப்போ கிராம் 3,000 ரூபா, படிப்படியாக ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் அது முடிகிறப்போ 4,000 ரூபா வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 1.5 வருஷத்துலேயே அது 5,000 ரூபா வந்துச்சு. அப்புறம் 6,000 ரூபா, இப்படி படிப்படியாக ஏறிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ சொல்லுங்கள், யாருக்கு அது லாபம் இருக்குது? வாடிக்கையாளர்கள் தானே. வாடிக்கையாளர் அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க, அது அன்னன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டை பண்ணிட்டாங்க. அவங்க முடிவு வர்றப்போ அந்த 12 மாதம் வெயிட் பண்ணி வர்றப்பயே இன்னைக்கு மெச்சூரிட்டி ஆகி வாங்குற நகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராம் 7,000 ரூபாய்க்கு ஆவரேஜ் அவங்க இன்வெஸ்ட் பண்ண ரேட்டு. அப்போ இன்னைக்கு ரேட்டு 9,000 ரூபா இருக்குது. அப்போது அவங்களுடைய 12 மாத காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இன்னைக்கு வரப்போ 7,000 ரூபாயிலேருந்து 7,500 ரூபா பர் கிராம் நிற்கிது. அப்போது ஆப்வியஸ்லி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் தானே இது. அதனால் எப்பயுமே இந்த ஏறும் பட்சத்தில் இறங்கும் பட்சத்தில் கூட அது லாஸ் கிடையாது உங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் என்ன ஆவரேஜோ அதுதான் ப்ரைஸ் ஆகிட்டு இருக்க போகுது. இறங்கினா கூட அந்த இறங்குற ரேட்டு வந்துட போகுது. அதனால் கண்மூடித்தனமாக இதில் தாராளமாக போடலாம். இது நுகர்வோருக்கு மிகவும் எளிதான அரிதான ஒரு லாபமுள்ள ஒரு நகை சேமிப்பு திட்டம்.